தொலைக்காட்சியில் மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் VRC குரூப் ஆஃப் கம்பெனி, உழவர்மேடை மாத இதழ். இன்று நாம் மகுடம் எனும் புதியதோர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். செஞ்சோறு தேடியே வாழ்பவனுக்கு மகுடம் இல்லை, சிந்தனை செய்திடுபவனுக்கே அது அடக்கம் என்னும் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இன்று நம் மகுடம் நிகழ்ச்சியின் சாதனையாளராக கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகிலுள்ள வடக்குத்தைச் சேர்ந்த பொறியாளர் திரு இரா ரவிச்சந்திரன் அவர்களை காண வந்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். எழுந்திரு, பிடித்திரு, இலக்கை அடையும் வரை என்னும் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை தனது வாழ்க்கையை நெறியாக கொண்டு வாழ்வில் வளர்ந்து வாழ்வில் வளரத் துடிக்கும் பலரின் கரம் பிடித்து தன்னோடு வெற்றியின் பாதையை அழைத்து செல்லும் ஒருவரை நாம் இன்று நம் நிகழ்ச்சியில் சந்திக்க உள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஒளி படைத்த கண்கள், உறுதி கொண்ட நெஞ்சம், ஏறு போன்ற நடை, இன்னமுமே இளமையாவே இருக்கீங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாங்களா ஐயா? கேட்கலாம். VRC கார்டன், VRC ரியல் எஸ்டேட்ஸ், VRC ரெசிடென்சி, VRC கார் சர்வீஸ் ஸ்டேஷன், இப்படி திருமண பக்கம் எல்லாம் VRC VRC VRC. இந்த VRC அப்படின்னா என்ன? அந்த VRC நோக்கம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. விஆர்சி அப்படின்னா வடக்குத்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிறதா. நான் பிறந்த இந்த ஊரோடைய அடையாளமாக என்னுடைய நிறுவனத்துக்கு அந்த பெயரை வச்சுருக்கேன். விஆர்சியோட நோக்கம் இந்த கம்பெனியை பெரிய அளவில் உயர்த்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூகத்தில் பல நலத்திட்டங்களை செய்வதற்காக இந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறேன். நன்றிங்கய்யா. இந்த VRC அப்படிங்கிற குழுமம் ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்க ஐயா? விஆர்சி நிறுவனம் கடந்த 10 வருடங்களாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விஆர்சி நிறுவனம் முதலில் நெய்வேலி ஆர்ச் கேட் எதிரில் பேக்கரியில் ஆரம்பித்தோம், விஆர்சி குரூப் அப்படின்ட்டு. அதனைத் தொடர்ந்து விஆர்சி கெஸ்ட் ஹவுஸ், விஆர்சி வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன், தற்போது விஆர்சி ரியல் எஸ்டேட். விஆர்சி ரியல் எஸ்டேட் என்பது இந்த பகுதி மக்களின் பேர் ஆதரவுடன் வெற்றி நடைபெற்று சிறப்பாக முன்னேறி வருகிறது. எங்கள் நிறுவனத்தால் அமைக்கப்படுகின்ற மனைப்பிரிவுகளுக்கு நாங்கள் விளம்பரமோ இல்லை இலவசமோ அறிவிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் எங்கள் நிறுவனத்தின் மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர். மனைப்பிரிவு அமைத்தவுடனே அனைத்தும் உடனடியாக விற்பனை ஆகிவிடும். விஆர்சி நிறுவனம் சார்பாக மனைப்பிரிவு எங்கு அமைத்தாலும் உடனடியாக விற்பனை ஆகிவிடும். ஏனென்று சொன்னால் வாடிக்கையாளர்களின் பேர் ஆதரவும் அவர்களின் நன்மதிப்பும் எங்கள் நிறுவனத்திற்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த VRC நிறுவனத்தை கடந்த 10 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரீங்க. உங்களின் வெற்றியின் ரகசியத்தை நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வெற்றியின் ரகசியம் அப்படின்னா சரியான திட்டமிடல், ப்ரீ பிளானிங். ஒரு நிர்வாகத்தை திட்டமிட்டு செயல்படுத்தினால் அதை கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய முடியும். நாங்கள் அது மாதிரி சரியான திட்டமிட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்று கருதி அவர்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்று இந்த விஆர்சி ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்த பகுதியில் பெரிய நிறுவனமாக வளர்ந்து வருகிறது. வாழ்க்கையில் நம்ம யாராலையுமே மறக்க முடியாத பருவம்னா அது பள்ளி பருவம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நிலையாக நிற்கிறதுக்கு உதவுறது நம்ம கல்லூரி பருவம். இந்த 2 பருவமே நம்ம வாழ்க்கையில் 2 துருவங்கள் போல். இந்த 2 பருவத்திலையும் உங்களது அனுபவங்களை நேயர்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க ஐயா. பள்ளி பருவனாவே அது ஒரு வசந்த காலம் தானே.
என்னுடைய பள்ளி பருவம் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். நான் வடலூர் வள்ளலார் குருகுலம் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். அப்போ என்னுடன் படித்த நண்பர்கள்லாம் இன்னும் என்னுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களின் சிந்தனையில் வளர்ந்தவன், அவரை பற்றி அதிகம் படித்தவன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூற்றின்படி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. தொடர்ந்து என்னால் முடிந்த உதவிகளை இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் வள்ளலார் அவர்களின் சிந்தனையையும் அவர்களின் வாழ்வியலையும் நன்கு அறிந்தவன், அவரை பற்றி நிறைய படித்தவன். நான் பள்ளி முடித்தவுடன் கல்லூரி படிப்பதற்கு அப்போது குடும்ப சூழல் கொஞ்சம் வறுமையான நிலையில் இருந்தது. காரணம், எனது தந்தை வடகுத்து அருகில் உள்ள கங்கப்பா பேப்பர் மில் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த நிறுவனம் திடீரென்று இழுத்து மூடப்பட்டதால் அவர் என்ன செய்வதென்று தடுமாறி கடுமையாக உழைத்து விவசாயம் செய்தும் அரிசி வியாபாரம் செய்தும் என்னை படிக்க வைத்தார். குறிப்பாக நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும்போது மேற்படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் இருந்த போதிலும் வங்கியில் கல்வி கடன் பெற்று நான் பொறியியல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன். கல்லூரி நண்பர்கள் இன்றும் என்னுடைய தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனது வளர்ச்சியில் அவர்கள் பங்கு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி அனுபவங்கள் மிகவும் அழகாக இருந்ததுங்க ஐயா. நீங்கள் கல்லூரி படிப்பை முடித்த உடனேவே விஆர்சி அப்படிங்கிற நிறுவனம் துவங்கப்பட்டு விட்டதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் விழுப்புரம் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில் 2009ஆவது ஆண்டு பொறியியல் படிப்பை முடித்தேன். முடித்தவுடன் நெய்வேலி கான்ட்ராக்டில் சூப்பர்வைசராக பணிபுரிந்த போது எனக்கு மாத ஊதியமாக 8000 மட்டும் வழங்கப்பட்டது. ஊதிய பற்றாத காரணத்தால் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பாலிடெக்னிக் கல்லூரியில் விரிவுரையாளராக ஒரு வருடம் பணியாற்றினேன். அங்கு எனக்கு 12000 ஊதியம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாட்கள் சென்று கொண்டிருக்கும்போது மாத ஊதியம் வாங்கி வாழ்வில் முன்னேற முடியாது, வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. இனி மாத ஊதியத்திற்கு எந்த வேலைக்கும் நான் செல்லக்கூடாது என்ற ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்து சுயமாக வேலை வாய்ப்பை தொடங்க வேண்டும், மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்கிற நோக்கத்தில் சிறிய அளவில் முதல்ல விஆர்சி குரூப்னு ஒரு நிறுவனத்தை பதிவு செய்து முதலில் நான் ஆரம்பித்த தொழில் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன். அது இன்று முதல் வெற்றிகரமாக மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கெஸ்ட் ஹவுஸ் ரெசிடென்சி, அதுவும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. விஆர்சி ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஆரம்பித்து 10 வருடம் நிறைவடைய போகிறது. எங்கள் நிறுவனத்தால் போடப்படுகின்ற விஆர்சி மனைப்பிரிவுகளுக்கு இந்த பகுதி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருப்பதற்கு காரணம், நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர்களின் நன்மதிப்பை பெற்று தற்போது கூட மருங்கூர் அருகில் விஆர்சி கார்டன் என்ற மனைப்பிரிவு உருவாக்கி வெற்றிகரமாக விற்பனை ஆகியுள்ளது. ரியல் எஸ்டேட் நிறுவனம் இன்று பெரிதளவில் வளர்ந்து பல பேருக்கு நான் உதவி செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருப்பது விஆர்சி ரியல் எஸ்டேட். ஒவ்வொரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அதில் உங்கள் மனைவிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தெரியுதுங்க ஐயா. உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய நிறுவனத்தின் வெற்றிக்கும் உங்களோட மனைவியின் பங்கு எவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்காகங்க ஐயா. எனது திருமண வாழ்க்கைக்கு பிறகு எனது நிறுவனம் என்னுடைய வளர்ச்சி மிக பெரியது. காரணம், நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது எந்த வேலையாக இருந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டும். எதையும் முடியாது என்ற எண்ணம் எனக்கு இருக்காது. உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அந்த மாதிரி பல தொழில்கள் பல செயல்களை செய்யும்போது எனக்கு நிறைய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எனது மனைவி எந்த வேலையையும் யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டும், ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும் என்று
அவ்வப்போது அறிவுறுத்தல் செய்வார். காலப்போக்கில் நான் ஒரு நிதானமாகவும் நேர்த்தியாகவும் தற்போது தொழிலை வெற்றி நடை போட்டு நான் உயர்வதற்கு காரணம் எனது மனைவி. உங்களுடைய மனைவியின் பங்கு உங்கள் தொழிலில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னு எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கீங்க. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எனும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க ஒவ்வொருவரின் வாழ்விலும் பெற்றோரின் தியாகம் இன்றியமையாதது. அத்தகைய வகையில் உங்களது பெற்றோரின் தியாகத்தினை பற்றியும் மேலும் உங்கள் வெற்றியினை கண்டு அவர்கள் எவ்வாறு மகிழ்ந்தனர் என்பது பற்றியும் எங்களுடன் ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எனது குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். எனது தந்தை விவசாயம் செய்தும் அரிசி வியாபாரம் செய்தும் என்னையும் எனது சகோதரியையும் படிக்க வைத்தார். நான் பள்ளி படிப்பை முடிக்கும்போது எனது சகோதரிக்கு திருமணமாகி இருந்தது. அப்போது குடும்பம் கொஞ்சம் வறுமையில் தள்ளாடியது. என்னால் மேற்படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலிலும் கடன் வாங்கி கொஞ்சம் இருந்த நிலத்தை விற்று என் தந்தையும் என் தாயும் என்னை விழுப்புரம் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னை சேர்த்து, நீ நல்ல முறையில் படிக்க வேண்டும், நமக்கு சொத்தும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், நீ படித்தால் போதும் என்று என்னை படிக்க வைத்தார்கள். அதற்காக அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் தியாகம் செய்தார்கள். என்னுடைய தொழிலில் இன்று வரை எனது தந்தை எனக்கு துணையாக இருந்து எனது தொழில்கள் அனைத்தையும் மேற்பார்வையாளராக இன்றளவும் எனது தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பும் தியாகமும் அவர்களின் பங்கு முக்கியமானது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல். இவ்வள்ளுவனின் வாக்குக்கிணங்க இன்று நம் மகுடம் நிகழ்ச்சியில் மகுடம் சூடிய பொறியாளர் திரு வடக்குத்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களின் பெற்றோர்களை காண வந்துள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ரவிச்சந்திரன் ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அப்போவே அந்த காலகட்டத்திலே கல்வியின் முக்கியத்துவத்தை ரொம்ப முக்கியம், இப்போ எப்படியாச்சும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இருந்திருக்கீங்க. அதை பற்றியெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காகங்க ஐயா. விவசாயம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். எங்கள் சொல் பேச்சை கேட்டு சொன்ன சொல் தவறாத ஒழுங்காக நல்லா படித்தான். ஒரு காலத்தில் பிஇ படிக்கும்போது கொஞ்சம் நிலத்தையும் விற்று படிக்க வச்சோம். கஷ்டப்பட்டதுக்கு அந்த மாதிரி இன்றைக்கி ஆண்டவன் எங்களுக்கு நல்லபடி அளந்து இன்றைக்கி நல்ல போஸ்டிங்கில் இன்றைக்கி நல்லா இருக்கோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். ஐயா படிப்பு ஒழுக்கம் அதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. பாசம் உங்ககிட்ட இருந்து. ஸோ உங்ககிட்ட ஐயா தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு குடும்பத்தோடு ஒன்றி இருப்பார், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பிள்ளை ரொம்ப பாசமாக இருப்பான். நாங்கள் பாசமாக வளர்த்தோம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி சொல் பேச்சு கேட்டு படிச்சுது இருக்க ரொம்ப வளர்ச்சியாக வருது. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் பெற்றோர்களோட தியாகம் இன்றியமையாதது. அத்தகைய வகையில் உங்களுடைய பெற்றோர்களின் தியாகம் இன்றியமையாதது. அது மட்டுமல்ல, உங்களது வெற்றியை கண்டு அவர்கள் எந்த அளவுக்கு மனமுகர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை பற்றியும் பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. எல்லாருக்கும் ரொம்ப அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செல்வம்னா குழந்தை செல்வம். அத்தகைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், அவர்களை பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்காகுங்க ஐயா. எனக்கு 3 குழந்தைகள். முதலாவதாக அன்பு செல்வன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். 2வது அனுக்கிரகா 7ஆம் வகுப்பு. 3வது ஜெய் செல்வன் 4ஆம் வகுப்பு. எனது குழந்தைகள் மிகவும் அன்பானவர்கள், தாய் தந்தை மீது மிகவும் அன்பு கொண்டவர்கள். அதுபோல் தாத்தா பாட்டி மீதும் ரொம்பவும் அன்பாக பழகக்கூடியவர்கள். பெரியவன் அன்பு செல்வன், அனுகிரகா 2 நன்கு படிக்கக்கூடியவர்கள், பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சின்னவன் கொஞ்சம் சுட்டி பையன், விளையாட்டுத்தனமாக இருப்பான். புலிக்கு பிறந்தது என்றும் பூனையாகாதுங்க ஐயா. உங்களுடைய குழந்தைகள் அனைவரும் ரொம்ப அழகாக அவங்கள பற்றி சொன்னீங்க ஐயா.
மேலும் சுட்டித்தனம் குழந்தைகளின் அழகுங்க ஐயா. ரொம்ப அழகா உங்களுடைய குடும்பத்தாரினை பற்றி கூறியமைக்கு நன்றி. இவ்வளவு பரபரப்பான காலநிலையில இத்தனை பணிசுமைகளுக்கும் மத்தியில நீங்க இன்றும் பல படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கியிருக்கீங்க. மேலும் முதியோர் இல்லம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல உதவிகளையும், தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகைகளையும் வழங்கி வந்துள்ளீர்கள். அது மட்டுமின்றி பல மருத்துவ முகாம்களை அமைத்து உங்களை சுற்றி உள்ள மக்கள் அனைவரது நலனையும் பாதுகாத்து வந்துள்ளீர்கள். இவற்றை பற்றி ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக ஐயா. கல்வியின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்ந்தவன் நான். என்னுடைய பிறந்த நாள் மட்டுமன்றி என்னுடன் இருக்கும் எனது நண்பர்கள், எனது கட்சிக்காரர்களின் பிறந்த நாள் வரும்போது வடலூர் வசந்தம் முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் பள்ளியில் அங்கு இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் உணவு வழங்கும் ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். அது யார் பிறந்த நாள் வந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விளையாட்டு வீரர். தொடர்ந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவராக இருந்து வழிநடத்தி வருகிறார். அவர் வழியில் விளையாட்டு வீரர்கள், அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, உதவி என்று வந்து என்னிடம் கேட்டால் நான் மறுப்பதே கிடையாது. விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து ஊக்கத்தை கொடுத்து வருகிறோம். ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் தற்போது விளையாட்டில் முக்கியத்துவம் கொடுக்காமல் போதை பழக்கங்களுக்கு ஆளாகி வருகின்றார்கள். அதனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழியில் தொடர்ந்து இந்த பகுதியில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வருகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தல்படி அனைத்து இடங்களிலும் மருத்துவ முகாம்களை அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து உயர்கல்வி படிப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. இருந்த கொஞ்ச நிலத்தையும் விற்று படித்ததனால்தான் நான் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது. அதனால் கல்வி உதவி என்று என்னிடம் வந்தால் நான் எதையும் கேட்காமல் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்யும் பழக்கத்தை வைத்துள்ளேன். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பர். நீங்கள் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் மிக உயரிய பதவியான மாவட்ட செயலாளர் பதவியில் உள்ளீர்கள். இந்த பதவிக்கு வர உங்கள் பயணம் எத்தகையதாக இருந்ததுங்க ஐயா? நான் கல்லூரி படிக்கும்போது 2005 to 2009 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்த சாதனைகளை பார்த்து நான் வியந்துள்ளேன். அது 108 ஆம்புலன்ஸ் திட்டமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய டொபாக்கோ லாபியை எதிர்த்து அந்த சிகரெட் அட்டையில் அந்த கேன்சர் புற்றுநோய் புகைப்படத்தை கொண்டு வந்தார். அதுபோல் திரைப்படங்களில் மது அருந்தும்போது அந்த எச்சரிக்கை வாசகத்தை கொண்டு வந்தது மருத்துவர் சின்னையா அவர்கள்தான். அது மட்டுமல்ல, போலியோவை இந்தியாவை விட்டு விரட்டி எடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இதெல்லாம் பார்த்து வியந்து நான் அப்போதே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடைபெறுகின்ற கூட்டத்தில் பங்கு கொள்வதுண்டு. 2009 நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும்போது சென்னை அமர்ந்தகரையில் தமிழீழ வாழ்வுரிமை மாநாடு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பல நெடுமாறன் ஐயா, வைகோ உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு ஒரு மாநாடு நடைபெற்றது. எனது நண்பர்களுடன் நானும் சேர்ந்து அந்த மாநாட்டில் பங்கேற்றேன். அதில் பார்த்திங்கன்னா நான் என் நண்பர்கள் தீப்பந்தம் ஏந்தி அந்த மேடையில் மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்தவொடனே மேடையில் எதிர்த்தாப்புல பந்தத்தை வச்சுட்டு நிற்போம். அது மறுநாள் வார இதழில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேஜில் நாங்கள் அந்த பந்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வெளியாச்சு. அது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணம். அன்று முதல் பாட்டாளி மக்கள் கட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் படித்து முடித்துவிட்டு வந்தவுடன்
பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு 2011 வருடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பேற்று கீழ்மட்டத்திலிருந்து போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து எனது கட்சி பணி தொடங்கியது. நானே தான் போய் போஸ்டர் ஓட்டுவேன். எனது ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் போஸ்டர் அடித்து ஒவ்வொரு சுவராக ஒட்டுவது என்னுடைய வழக்கம். தொடர்ந்து 2015 வருடம் ஒன்றிய இளைஞர் சங்க செயலாளராக இருந்து மாவட்ட இளைஞர் சங்க செயலாளராக பதவி உயர்வு பெற்று கட்சி பணியாற்றி வந்தேன். மாவட்ட இளைஞர் சங்க செயலாளராக இருந்து பல இளைஞர் சங்க கூட்டங்களை என்னுடைய தலைமையில் போட்டு அப்பொழுது முதலாக என்எல்சி நிறுவனம் இந்த பகுதியில் உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கு, நிர்வாகத்தை சுற்றியுள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கருத்தை நான் தான் அதில் முன்வைத்து தொடர்ந்து அதை செய்தியாக்கி அனைத்து கூட்டங்களிலும் அனைத்து தீர்மானங்களிலும் அதில் முதல் தீர்மானமாக இருக்கும். இளைஞர் சங்க தீர்மானத்தில் என்எல்சி நிறுவனம் கிராமப்புற நிறுவனத்தை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் ஃபண்டு முழுவதும் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை அன்று முதல் தொடர்ந்து சொல்லி வந்தேன். அப்புறம் 2017 வருடம் மாநில இளைஞர் சங்க துணைத் தலைவராக பதவி பெற்று கட்சி பணியாற்றி வந்தேன். அதற்கப்புறம் கட்சியின் மாவட்ட செயலாளராக 2020 தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு பொறுப்பு வழங்கினார்கள். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு என்எல்சி நிறுவனம் அதிகாரி பணி நியமனம் செய்ததில் 299 பேரில் ஒருவர் கூட தமிழர்கள் இல்லை. அனைவரும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள். இதனை கண்டித்து மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழைத்து வந்து நாங்கள் என்எல்சி ஆர்ச் கேட் எதிரில் நிறுவனத்தை கண்டித்து மாபெரும் கண்டன பூட்டு போடுகின்ற போராட்டம், ஒரு 10,000 பேரை திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தினோம். இதுவரை கடலூர் மாவட்டத்தில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தாத அந்த போராட்டம். இந்த போராட்டத்தை பார்த்து என்எல்சி நிறுவனம் அஞ்சியது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து என்எல்சி நிறுவனம் இந்த பகுதி மக்களின் நிலங்களை பறிக்க முயற்சி செய்த போது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கிராமத்திற்கெல்லாம் நடைபயணம் செய்து அதை தடுத்து நிறுத்தினார். அது மட்டுமல்ல, என்எல்சி நிறுவனம் நாங்கள் கேட்டதை கொடுக்காவிட்டால் கூட அதற்கப்புறம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தீவிர போராட்டத்தின் வெளிப்பாடால் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த இளைஞர்களுக்கு தனியாக தேர்வு வைத்து இன்று ஒரு 1000 இளைஞர்களுக்கு அந்த அதிகாரி பணிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே 6 லட்சம் ஒரு ஏக்கருக்கு என்று கொடுத்தவர்களுக்கு இன்று 25 லட்சம் ஒரு ஏக்கருக்கு என்று கொடுக்கின்ற அந்த தொகையை இன்று நிலம் எடுக்கும்போது அவர்களுக்கு அந்த ரீசெக் மறுபடியும் அந்த தொகையை கொடுக்கிறார்கள். குறைந்தபட்சம் கான்ட்ராக்டிலேயாவது நிலம் கொடுப்பவர்களுக்கு வேலை உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாங்கள் செய்த போராட்டங்களும் காரணம். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மெய்சிலிருக்கத்தக்கதாகவும் உங்களுடைய பணிகள் இருந்ததுங்க ஐயா. ஏன்னா இந்த பகுதியில் எந்த அளவுக்கு உங்களுடைய பணிகள் இருந்திருக்கு, அது வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் இல்லாமல் அது செயல்லையும் இருந்திருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ஐயா. நடுத்தர விவசாய குடும்பத்துல பிறந்த நீங்க எந்த ஒரு பின்புலமும் இல்லாம பீனிக்ஸ் பறவை போல இப்போ சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கீங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா? அது சரியான திட்டமிடல். எந்த வேலை செய்தாலும் ப்ரீ பிளானிங்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை செய்வதற்கு 7 நாட்கள் தேவை என்றால் ஒரு 5 நாட்களுக்கு நாம் திட்டமிடலுக்கு எடுத்துக்கலாம். பிளான் பண்ணி செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகிடும். அதுபோல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. முடிந்தது. ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் பெரிய இழப்பு வந்தாலும் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்ட்டு நான் கடந்து போயிடுவேன். நேற்று நடந்ததை மறந்துடுவேன். நாளை என்ன என்பது
யோசித்து போயிட்டே இருப்பேன். முடிந்ததை எண்ணி நான் வருத்தப்பட்டதே கிடையாது. அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரகசியத்தை சொல்லிருக்கீங்க ஐயா. இதை எல்லாரோட வாழ்க்கையிலும் பின்பற்றினா வெற்றி நிச்சயம்ங்கிறது உறுதிங்க ஐயா. ஒரு வேலை செய்வதற்கு 7 நாட்கள் தேவை என்றால் ஒரு 5 நாட்களுக்கு நாம் திட்டமிடலுக்கு எடுத்துக்கலாம். பிளான் பண்ணி செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகிடும். அதுபோல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. முடிந்தது, ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் பெரிய இழப்பு வந்தாலும் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்ட்டு நான் கடந்து போயிடுவேன். நேற்று நடந்ததை மறந்துடுவேன். நாளை என்ன என்பது யோசித்து போயிட்டே இருப்பேன். முடிந்ததை எண்ணி நான் வருத்தப்பட்டதே கிடையாது. அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரகசியத்தை சொல்லிருக்கீங்க ஐயா. இதை எல்லாரோட வாழ்க்கையிலும் பின்பற்றினா வெற்றி நிச்சயம்ங்கிறது உறுதிங்க ஐயா. ஒரு வேலை செய்வதற்கு 7 நாட்கள் தேவை என்றால் ஒரு 5 நாட்களுக்கு நாம் திட்டமிடலுக்கு எடுத்துக்கலாம். பிளான் பண்ணி செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகிடும். அதுபோல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. முடிந்தது, ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் பெரிய இழப்பு வந்தாலும் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்ட்டு நான் கடந்து போயிடுவேன். நேற்று நடந்ததை மறந்துடுவேன். நாளை என்ன என்பது யோசித்து போயிட்டே இருப்பேன். முடிந்ததை எண்ணி நான் வருத்தப்பட்டதே கிடையாது. அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரகசியத்தை சொல்லிருக்கீங்க ஐயா. இதை எல்லாரோட வாழ்க்கையிலும் பின்பற்றினா வெற்றி நிச்சயம்ங்கிறது உறுதிங்க ஐயா. மகுடம் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதியாக சாதனையாளருக்கு மகுடம் சூட்டும் விழா. நமது மகுடம் குழுவினர் அனைவரும் பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பல சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். இன்று இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் திரு வடக்குத்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை மகுடம் சூட்டி பெருமிதம் கொள்கின்றது மகுடம் குழுவினர்களும்.